ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா சேனல். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக் பற்றின அப்டேட் தான். தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீசன் தான் அவரோட லாஸ்ட் ஐபிஎல் சீசன் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு ஐபிஎல் அனாலிசிஸ் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து நம்ம தோனியை விட வந்து வெறும் 8 ஸ்டம்பிங் தான் வந்து கம்மியாக பண்ணியிருக்காரு. இது செம்மையான ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ நானுமே இதை பார்க்கும்போது இந்தளவுக்கு சூப்பரான கீப்பிங் அவரும் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் த்ரூ அவுட் இஸ் ஐபிஎல் கெரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து மேட்சஸ் நிறையா விளையாண்டுருக்காரு. ஆஸ் வெல் அஸ் வந்து எல்லா டீம்ஸ் கூடயுமே கனெக்ட் ஆகி விளையாண்டுருக்காரு. ஸோ இந்த வருஷம் வந்து அவர் ஐபிஎல்லை விட்டு விலகி போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட், அதாவது இதுதான் அவரோட லாஸ்ட் ஐபிஎல் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆர்சிபிக்கு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த இயர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அவரோட ஜேர்னி வந்து எப்படி இருக்கும் ஆர்சிபி கூட அப்படின்றது வந்து வழக்கம் போலவே வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டம்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 169 டிஸ்மிசல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு இவர் மட்டுமே. ஸோ ஒரு விக்கெட் கீப்பராக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து லைக் டெல்லி ஃப்ரான்ச்சைஸிலுமே வந்து கொஞ்சம் கேம்ஸ் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக வந்து கேகேஆரை வச்சு வந்து அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கேகேஆர் டீம்லேயுமே வந்து ஒரு 37 மேட்சஸ் வந்து ஒரு கேப்டனாக வந்து இவர் இருந்திருக்காரு. ஸோ 2 டீமை வந்து லீட் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தினேஷ் கார்த்திக் அப்படின்றவர் வந்து லைக் ஒரு விக்கெட் கீப்பராக மட்டும் இல்லாமல் ஒரு லீடாகவுமே வந்து ஒரு கேப்டனாகவுமே வந்து நிறையா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸஸை கொடுத்துருக்காரு. ஸோ கேகேஆருக்கும் சரி, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் சரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியிலேருந்து வந்து ஒரு 2008லேருந்து 2010 வரைக்கும் இருந்துட்டு கிங்ஸ் 11 பஞ்சாப் டீமுக்கு வந்து 2011 வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டார். ஸோ இது வந்து அவர் கிங்ஸ் 11 பஞ்சாப்லேயுமே வந்து அவர் கொஞ்சம் நல்ல ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2012-13 பார்த்தீங்க மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாட ஆரம்பித்தார். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகவே வந்து டெல்லி டேர் டெவில்ஸ்க்காக அவர் வந்து லைக் விளையாட ஆரம்பிச்சிட்ருக்காரு. ஸோ 2014லேருந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்சிபி கிட்ட வந்து 2022 கிட்ட வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்காகவே வந்து ஒரு 2 இயர்ஸ் விளையாண்டிட்டார். இப்போ வந்து இன்னும் ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஐபிஎல் ஃபார் ஆர்சிபி அப்படின்ற மாதிரி அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு பிளேயராக வந்து ஆர்சிபிக்கு வந்து அவர் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அவர் ஸ்விட்ச் ஆகி வந்து ஃபைனலாக வந்து ஆர்சிபி கிட்ட 2022லேருந்து வந்திருக்காரு. ஸோ 22-23 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஐபிஎல்லும் ஆர்சிபிக்காக விளையாட போகிறாரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவர் குஜராத் லைன்ஸும் நடுவில் விளையாண்டுருக்காரு 2016 and 17. ஸோ இதோட ஐபிஎல் ஒரு பெரிய ஒரு பாத்வே தான், ஒரு பெரிய ட்ராவல் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸஸுமே வந்து நம்ம வந்து பேர் சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து ஐபிஎல்லேருந்து இப்போ ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இதுதான் அவரோட ஃபைனல் ஐபிஎல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த வருஷம் வந்து அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் எப்போவுமே வந்து லாஸ்ட் இயர் ஐபிஎல் விளையாடுறாங்க அப்படின்னா நம்மளால் வந்து அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸை சொல்ல முடியும். ஸோ இந்த இயர் வந்து ஐபிஎல் இவரோட லாஸ்ட் இயராக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இந்த டீமுக்கு வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இவர் வந்து இது வரைக்கும் வந்து 2008லேருந்து இந்த வரைக்கும் ஃப்ரம் டுடே 2008லேருந்து ஸோ லைக் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஐபிஎல்லில் கடைசி வரைக்கும் விளையாடிட்டே இருக்கிற ஒரு 7 பிளேயர்ஸ் தான் டோட்டலாக விளையாடிட்டே இருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தராக வந்து இப்போ வரைக்கும் இருக்கார். ஸோ இதில் முக்கியமான ஒரு பிளேயராக வந்து இவர் ஒரு கீ பிளேயர் ஆஃப் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா டீம்ஸ்லேயுமே ஒரு சூப்பரான ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆஸ் வெல் அஸ் வந்து அவரோட பார்ட்டிசிபேஷன் அவர் இருந்தாருன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு குட் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. ஸோ இந்தியாவுக்காக நிறையா ஓடிஐஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவர் ஐபிஎல் எல்லா டீம்ஸ்க்குமே கொடுத்துருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வருஷம் அவரோட எண்ட் ஐபிஎல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இவரோட ஃபைனல் ஐபிஎல் அப்படின்றது வந்து இப்போ அவர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால வந்து லைக் கோலி தேங்க் பண்ணியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஸோ அவருடைய இந்த 3 வருஷம் சப்போர்ட்காக நல்லா தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவரோட ஐபிஎல்லோட ஜேர்னி இதுதான். ஸோ நல்லா எல்லா டீம்ஸ் கூடயுமே வந்து நிறைய குட் மேட்சஸ் கொடுத்துருக்காரு. நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ செம்மையான விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஒரு மாரல் டீம் மெம்பர் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு செம்மையான ஒரு டீம் ஸ்ட்ரென்த் அப்படின்றது கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே வந்து செம்மையான ஒரு பர்டிகுலர் பிளேயர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போது அவர் வெளியே போக போகிறாரு. அடுத்த ஆர்சிபிக்கு யார் அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்கணும். ஓகே, பட் ஆனால் இந்த வருஷம் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வருஷம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவரோட லாஸ்ட் 2 சீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ஸ் அவர் கொடுக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மேபி இந்த வருஷம் அவரோட அவுட்கம் நமக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன் ஃபார் ஐபிஎல் அப்டேட்ஸ். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் பற்றின வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்டு வரோம். ஸோ ஐபிஎல் பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐபிஎல் 2024 பற்றின ஃபுல் கம்ப்ளீட் அப்டேட்ஸ், அனலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ட்ரெண்ட்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட சேனலில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களில் யாருக்காவது வந்து ஐபிஎல் பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் watching the video.